சத்துருவினுடைய டார்கெட் என்ன தெரியுமா? இவனை தொடரணும். பிரச்சனைகள் தொடருகிறது என்றாலே புரிந்து கொள்ளுங்க, உங்க விஷயத்துல அவனுக்கு இன்னும் என்ன இல்லை? திருப்தி இல்லை. சத்துருவுக்கு திருப்தி வரணும்னா என்ன தெரியுமாங்க? இவன் வியாதியா இருக்கிறாங்கிறது அவனுக்கு திருப்தி வராது, அது அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அவனுக்கு திருப்தி உண்டாகணும்னா தாவீது சொல்றாரு, நான் வியாதியா இருக்கும்போது என்ன பார்க்க வராங்க, பார்க்க வந்துட்டு போய் என்ன பேசுறாங்க தெரியுமா? அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும். இதுலதான் திருப்தி அவனுக்கு. ஆனா விடல. ஒவ்வொரு நாள் எசேக்கியாவை போல எத்தனை பேர் நைட்டு தூங்கும் போது பொழுது விடுகிறதுக்கு முன்னாடி நான் இல்லாம போயிருவேன். காரணம் அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு போராட்டம், அவ்வளவு வியாதி, அவ்வளவு நெருக்கம். இனி ஒரு நாள் என் வாழ்க்கையில உண்டா தெரியாது. இப்படி இருந்த சூழ்நிலையில ஒவ்வொரு நாளும் நிர்மூலமாகாமல் கிருபை தந்து தேவன் நடத்த காரணம் புரிந்து கொள்ளுங்கள். சத்துருவை திருப்தி அடைய விடல. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு பெரிய பாக்கியம். பிரச்சனையே இல்லைன்னு, அந்த பிரச்சனைகளையும் பிரச்சனை ஏங்க தொடருது? ஏன்னா அவனுக்கு திருப்தி ஆகல. அதாவது நீங்க பெரிய ஐஸ்வர்யவான்களா இருந்து அவனுக்கு பிரச்சனை இல்லை, நீங்க இருக்கிறதே அவனுக்கு பிரச்சனை. பார்த்தாலே அவனுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? எகிப்துல இஸ்ரவேலருக்கு எகிப்தியர் அடிமைகளா இருந்தாங்களா? எகிப்தியருக்கு இஸ்ரவேலர் அடிமையா இருந்தாங்களா? இஸ்ரவேலர் யாருக்கு அடிமையா இருந்தாங்க? ஆனா அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்க பெருகிறத பார்த்து இவங்களுக்கு என்ன வந்துச்சு? பொறாம வந்துச்சு, எரிச்சல் வந்துச்சு. இவ்வளவு பிரச்சனைங்க, எவ்வளவு தொடருவேன். உங்களை தொடர்றானால நீங்க வேற ரகம், நீங்க மீட்கப்பட்ட கூட்டம், நீங்க முத்திரை போடப்பட்டவர்கள், நீங்கள் பிரிச்செடுக்கப்பட்டவர்கள். ஆனால் சத்துரு தொடருவான், அவன் ஆசை திருப்தி ஆகாது. 400 வருஷம் தொடர்ந்தாங்க. ஆனால் ஒரு நாளை கர்த்தர் குறித்து சொன்னார், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்குமே. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த காலை வேளையில? பல ஆண்டுகளாய் தொடர்ந்த பிரச்சனைக்கு 2026ல முற்றுப்புள்ளி வைக்க போறார் நம்புறவங்க மட்டும் நல்ல கரங்களை சாற்றி பல மாதங்களாய் பல வருடங்களாய் தொடர்ந்து தொடருவேன் 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 சொன்ன பிரச்சனைக்கு இந்த 2026ல விசுவாசிக்கிறவங்க பிரைஸ் பண்ணுங்க. ஹalleluya. கர்த்தருடைய கரம் நமக்கு துணையா இருந்தா எத்தனை அடி விழுந்தாலும் தூக்கிடுவார். கர்த்தருடைய கரம் எதிராயிட்டுன்னு வைங்களேன், எங்கேயாவது ஒரு அடி விழும் பாருங்க, எழுத முடியாது. இத்தனை பிரச்சனையிலும் நீங்க நிக்கிறீங்கன்னா எவ்வளவு தேங்க் பண்ணணும். ஆமென்.